ஐயா பிரம்மலோகம் தன்னதில யாரெல்லாம் ஆழ்ந்து வாரா பிரம்மரிஷி என்பவரும் மனைவி பொன்னூருகி பெண்ணா மன்னவனும் மனைவியுமா மணமகிழ்ந்து வாழ்ந்துவா மணமகிழ்ந்து வாழ்ந்து வாரா கணவன் சொல்ல மனைவி கேட்டு கணிந்திருந்து வாழ்ந்து வார வாழ்ந்து வரும் நாளையில மனைவியான பொன்னூருகே மன்னனிடம் சொல்லுகிறார் என் கணவர் ராஜமன்னா எனக்கு வாய்த்த மனவாடா சொத்திருந்து என்ன செய்ய சுவாமிருந்து ஏது செய்ய மண்ணிருந்து என்ன செய்ய அணையிருந்து ஏது செய்ய நம்மளுக்கு பின்னாலே அதன் பூஜை செய்ய பிள்ளை இல்லை கண்ணுக்கு பின்னாலே பின்னாலே காணியாட பிள்ளை இல்லை என்கணவராஜ மன்னா எனக்கு வாய்த்த மனவாடா நம்மளுக்கு பின்னாலே பூஜை செய்ய பிள்ளை இல்லை கண்ணுக்கு பின்னாலே கடவுள் பூஜை செய்ய குழந்தை இல்லை எந்த இடத்து பெண்களெல்லாம் பேசுகிறார் ஹலோ அருள்மிகு கீழப்பாவூர் ஸ்ரீ பெரியசாமி கோவில் கொடை விழா மிகவும் சீர சிறப்போடு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. வருகை தந்த பக்தர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு. பெரிய கோயில் கொடை விழா மிகவும் சீர சிறப்போடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. வருகை தந்த பக்தர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு. வீட்டு சாவி ஒன்று யாரோ தவற விட்டுவிட்டீர்கள். அது வில்லிசை மேடையில் உள்ளது. அதை தவற விட்ட பக்தர்கள் வில்லிசை மேடையில் வந்து பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை கோவில் விழா கமிட்டியின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அந்த சாவியில் விநாயகர் கீச்செயின் பொருத்தப்பட்டுள்ளது. அந்த வீட்டு சாவியில் விநாயகர் கீச்செயின் பொருத்தப்பட்டுள்ளது. தவறவிட்ட பக்தர்கள் வில்லிசை மேடையில் வந்து வீட்டு சாவியை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை கோவில் விழா கமிட்டியின் சார்பாக மீண்டும் மீண்டும் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். தவறவிட்ட பக்தர்கள் வீட்டு சாவி விநாயகர் கீச்செயின் அது பொருத்தப்பட்டுள்ளது. அதை தவறவிட்ட பக்தர்கள் வில்லு மேடையில் வந்து பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை விழா கமிட்டியின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். பெரிய கோவிலிலே சிவனானந்த பெருமாள் பாடிக்கொண்டிருப்பதனால் பக்த கோடி பெருமக்கள் தயவு செய்து ஆலயத்தில் அமர்ந்திருந்து விழாவினை கண்டுகளிக்குமாறு விழா கமிட்டியார் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். நம்ம பெரிய கோயில் தன்னதில தெற்கு பந்தி கதையதூதா சிறப்போடு பாட போறோம். அந்த பொன்னூருகி பெண்கோடியால் பரமரிசி இடமதில என் கணவராஜ மன்னா எனக்கு வாய்த்த மனவாடா பிள்ளை இல்ல பாவியாக பெண்கோடி நான் வாழ மாட்டேன்.
நான் பூமியிலே வாழணுமா மங்கையா பிறக்கணுமா மாநிலத்தில் வாழணுமா அழுது புலம்புகிறார் அருமையுள்ள பொன்னுருகி ஆறாத துயரம் கொண்டார் இருக்கக்கூடிய நாளிலே ஈடில்லாத அந்த பொன்னுருகி அம்மா ஆளனாகிய பிரமருசி இடத்திலே அழது புலம்புகின்ற போது ஆளனாகிய பிரமருசியானவர் அம்மா மனைவி பொன்னுருகி ஆண்டவன் அருள் இருந்தா நமக்கு கட்டாயம் குழந்தை பிறக்கும் கடவுள் அருந்திருந்தா கட்டாயம் நமக்கு கை குழந்தை பிறக்கும் அஞ்ச வேண்டாம் அலைய வேண்டாம் அருங்கவளை உனக்கு வேண்டாம் இருந்தாலும் நான் சொல்றேன் கேட்கிறியா கால பூசை மாலை பூசை மாலை பூஜை கால பூசை மாலை பூசை மாலை பூஜை தவறாமல் செய்து வாரே பூசையது செய்து வாரே பூசையது செய்து வாரே பொன்னுருகி கால பூசை செய்யும் போது கடவுளுடைய இடமதில அம்மா கை குழந்தை வரமாதுதான் கட்டாயம் வாங்கி வாரு பெறமரிசி மனைவி அவளை அனுப்பி கூடையும் கையுமாக உன்னாலே துரட்டி கொண்டு பெறமரிசி பயணமான நன்னதிலை நல்ல மலர் தான் பறித்து மலரெடுத்து மாலை கட்டி மறையவனின் முன்னே வரா ஆண்டவர்க்கு முன்னாலே அழகுடைய பெறமருசி அரண்பூசை செய்யும் போது ஆண்டவனா சிவபெருமா இந்த பெறமரிசி நிலைமை கண்டு வாரும் இல்லா பெறமரிசி என் வார்த்தை ஒன்று சொல்ல கேடும் முகமதுதான் வாட்டமாக வாட்டு முன்னாலே ஆண்டவன் சிவபெருமான் அழகு பிரமரிசி காலபூசை மாலை பூசை எப்போதும் கடமை தவறாம செவியப்பா. இன்னைக்கு உன் முகம் வாட்டமா இருக்க காரணம் என்ன அப்படின்னு ஆண்டவன் கேட்கும்போது அந்த இறைவனிடத்துல பிரமரிசி சொன்னான், இறைவா இதனால் இதுவரைக்கும் என் காலம் வரைக்கும் முன்னோர்கள் காலம் முதல் என் காலம் வரைக்கும் கடவுள் பூசை உமக்கு கடமை தவறாமல் செய்து வந்தேன். இப்ப எனக்கு பிள்ளை இல்லாத பாவியாகி விட்டேனே, பூசை செய்யவருக்கு என் காலத்திற்கு பின்னால் எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே, எனக்கு ஆண் குழந்தை வர வேண்டுமென்று அழகு பிரமரிசி கேட்கும் போது பார்த்துட்டார் சிவபெருமான்.
பார்த்திட்ட வேளையிலே பெரமரிசி ஏன்பா என்ன நினைச்சு கவலைப்படுற? சத்தம் போடாம இருந்தா உனக்கு பிள்ளைவரம் தருவோம்லப்பா. ஹலோ, ஆலயத்திற்குள்ளாக பக்த கோடி மக்கள் பெருமக்கள் அமைதி காக்குமாறு உங்களை விழா கமிட்டியின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். வீட்டுக்கு அதே பெரும் சாயங்காலம் நீங்கள் வீட்டில் சோறு கரெல்லாம் பொங்கண்டா. ஏக்கா, ஏ பெரியம்மா, ஏ பாட்டி, ஆச்சி, சாப்பாடு இருக்கிற தம்பிமார்கள்ட்ட ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். எந்த கோயிலுக்கு வில்ல அடித்தாலும் பெரிய கோயிலில் மாதிரி இருந்து கதை கேட்க முடியாதுன்னு. ஆமாம், 1000 ரூபா என் சம்பளத்துலேருந்து போப்போன்னு நினைக்கிறேன். 1000 ரூபா பெட்டு கட்டி உங்களை கூப்பிட்டு வந்திருக்கேன். அன்னதானம் சொன்ன போப்பா, ஆத்துக்குள்ள இருந்து அரைகுறை போட்டாலும் சோத்துக்குள்ள இருந்தா இருக்கான் சொக்கலிங்கம்னு சொல்லிட்டாங்க. அன்னதானம் போட்டோம். உங்களுக்கு பசி எடுக்குன்னு சொல்லுங்க. ஐயோப்பா இருக்குதால ஏன் விரட்டி விடுதீங்க? எங்களுக்கும் பழைய எங்க அருணாச்சல மாதிரி தெம்பு இல்லை, சாப்பிட விட்டா நல்லா இருக்கும். இப்பயுமே பாதி சீவாளி செத்து போய் கிடைக்கு, சாப்பிட்டு வந்தா கொஞ்சம் உயிர் வரும்னு நினைக்கிறேன். இவ்விதமா இருக்கும் போது பெரமரிசி வார்த்தை ஒன்று சொல்லை கேளு கைலாசம் தன்னதில வடக்கு கோட்ட வாசலில வருந்தி தவம் செய்ய வேண்டும். தவசானால் அருந்தவசு தான செய்ய வேணும் அப்பா. 12 வருட காலம் பாரத்தவம் செய்த யானா உனக்கு பாலன் வரும் தாரேனப்பா. பகவான் சொன்ன போது பக்தனான பெரமரிசி பிள்ளையுட ஆசையாளே பெரமரிசி என்பவர்தான் வடக்கு கோட்ட வாசலில ஆண்டவனை தான் நினைத்து அருந்தவசு செய்ய போறான். பகவான தான் நினைத்து பக்தனான பெரமரிசி பாரத்தவம் செய்ய போறான். சாந்து கொண்டு தரை மடுகி பாடு கொண்டு தரை மடுகி பன்னிராளை கோலம் போட்டான். கோலம் போட்ட இடமதிலை வாழை இலை விரித்து வாழை இலை வீடித்து பிள்ளையாரை பிடித்து வைத்து நிறநாளி நரமரக்க நிறவடக்கும் ஏற்றி வைத்து தீபாராதனை போட்ட பின்னா ஆள நல்ல குளிய வெட்டு நல்ல குளிய வெட்டி அக்கினிய வளர்த்துவாரா. அந்த பெரமரிசி என்பவர்தான் அக்கினியை தான் வளர்த்து அதனை சுற்றி தவமிருந்தார். 12 வருட காலம் பக்தன் பெரமரிசி பாரத்தவம் செய்து வாரா.
தவமானது பலரும் கைலாயம் வந்து பக்தன் பிரமரிசி நாம சொன்னது போல 12 வருஷ காலம் தவசு இருக்கானே. அந்த பிரமரிசிக்கு நாம் எப்படியும் பிள்ளை வரம் கொடுக்க வேண்டும் என்று தீரா கணக்கெழுது சித்திரபுத்திர நயினாரை அழைத்தார். அப்பா சித்திரபுத்திர நயினாரே, அந்த பிரமரிசிக்கும் பொன்னுடுகைக்கும் பிள்ளை வரம் இருக்கா இல்லையா என்பதை கணக்கெடுத்து பார்க்கணும்னார். அப்ப சித்திரபுத்திர நயினார் வந்து நாட்டு கணக்கிலே நல்லதோடு பிரமரிசி பொன்னுடுகை கணக்கெடுத்து பார்த்தார். சுவாமி பரமரிசி பொன்னுடுகைக்கு பிள்ளையே கிடையாதுன்னா. அப்பந்தான் அந்த ஆண்டவன் சொன்னார், எப்பா நயினாரே, ஒரு மனிதன் பாவமே செய்திருந்தாலும் 12 வருஷ காலம் அவன் தவசு இருந்தானே பரமரிசி, தவசின் பலனாக எப்படியும் பிள்ளைவரம் கொடுத்துதானே ஆகணும். அதனால மீண்டும் கணக்கெடுத்து பாருன்னா. அப்ப சித்திராபுத்திர நயினாரானவன் கணக்கெடுத்து பார்க்கும் போது கடவுளிடம் சொல்லுகிறான், இறைவா எந்த இறைவா யாடும் பகவானே, மாயவன் கோபாலும் பிரமரிசி என்பவர்க்கும் பிள்ளையாக பிறக்கலாமே. நயினாரும் சொன்ன போது நயினாரும் சொன்ன போது சிவபெருமான் ஏது சொல்வார். பிரமரிசி என்பவர்க்கும் பொன்னுடுகி பெண்ணாளுக்கும் அவர்களுடைய கற்பத்திலே குழந்தையாக பிறக்கணுமே. பரமசிவன் சொன்ன போது பச்சைமால் சொல்லுகிறார், அத்தானே பரமசிவம் பிரமரிசி பொன்னுடுகைக்கு நாம் பிள்ளையாக பிறந்தால் 12 வயது வரை பாலகன நான் இருப்பேன். 12 வயதுக்கப்பா பகவான் உங்க பூஜை செய்ய கைலாசம் வருவேனையா. பகவான் இடமதிலையே பகவான் இடமதிலையே பச்சைமால் சொன்ன போது உடனே பார்த்தார். ஆயமாய கோபாலன் சொல்லவும் ஆண்டவனும் சம்மதித்தார். சம்மதிக்கவும் பரமரிசி பொன்னுடுகி கர்ப்பத்திலே பிள்ளையாக பிறந்தான். 16 நாளையிலே பிள்ளைக்கு பிராமணி என பெயர் கொடுத்து பிராமணி பாலகன் வளர்ந்து வரக்கூடிய நாளில் 10 நல்ல வயதுமாச்சே. பாலகனுக்கும் தான் படித்தான் பாசமுள்ள பிராமணிதான். 12 வயது தண்ணில் 12 வயது தண்ணில் பிராமணியோ அது செய்தார். நானும் போறேனம்மா சொன்ன போது ஈடில்லாத பிரமரிசி, என் மகனே பிராமணியே பெற்ற அருமை என்ன, பேர் கொடுத்த நேர்த்தி என்ன. 12 வயதிலே பகவானின் பூஜை செய்ய போறோம்னு சொல்றியப்பா.
அந்திய காலத்துல எங்களை ஆதரிக்க பச்சோம், காலம் கூடி போகும்போது கருமம் செய்ய பச்சோமடா. என பெருமடிசி பொன்னுடுகி சொல்ல போதும் அருமை திருமகனாகிய பிராமணி அம்மா பொன்னுடுகி அம்மா என் தகப்பா பெருமடிசி உங்களுக்கு பிள்ளைக்கணி தீர்க்க அந்த பெருமாளே வந்து பிறந்திருக்கேன். பிள்ளைக்கணி தீர்ப்பதற்கு பெருமாளே வந்து பிறந்திருக்கேன். என துளசி மணி மாலை தோன்று நின்றிட சங்கு சக்கரத்தோடு திருமால் பெருமான் காட்சி கொடுத்து தாய் தகப்பன் இருவருக்கும் கிழக்கு முகமா அமர வைத்து எல்லும் தண்ணீர் இணைத்து அந்திய காலத்தில் செய்யக்கூடிய கடமையெல்லாம் முடித்து விட்டு கைலாசம் வருவாரா கைலாசம் வருவாரா கட்டழக பிராமணிதான் போது பகவானும் சொல்லுகிறான் மகனே பிராமணியே கைலாசம் தன்னதில கால பூசை மால பூசை தவறாமல் செய்ய வேண்டும். பூசையது தவறுமானா பூசையது தவறுமானா ஒன்ன பூலோகானம் விடுவே. மணியடமதில பகவானும் சொன்ன போது ஆட்டுமண்டு சம்மதித்து அருமை மகன் பிராமணிதான் அன்று முதல் என்று வரை அரண்பூச செய்து வார 12 வருட காலம் 12 வருட காலம் பகவான் பூசை செய்தான் பிராமணி. செய்யும் வேளையில பிராமணியன் பூசை மட்டும் பகவானும் ஏற்றுக்கொண்டான். அடியார்கள் பூசையைத்தான் ஆண்டவனும் ஏற்கடையே பார்த்தானே பிராமணிதான் பக்தனான பிராமணிதான் பகவானுக்கு முன்னாலே பூசையது செய்து வாரா. தேவனெல்லாம் ஒன்று கூடி கைலை விட்டு தேவந்திடம் திருச்சபையில் அந்த பிராமணியும் சொல்லுகிறான் தேவுக்கள் தலைவனான தேவேந்திரா எப்பா தேவேந்திரா இந்த பிராமணி வந்த நாள் முதலா பெருமை இல்லை எங்களுக்கு. இந்த பிராமணியின் பூசையத்தான் பகவான் ஏற்றுக்கொண்டார். எங்கள் பூசை ஏற்றுக்கொள்ள மாட்டுக்கா. அதனால பொல்லாத பாலகனை பூலோகம் அனுப்பணும். அதுக்கு என்ன செய்யலாம்னா அப்பதான் தேவேந்திரன் பார்த்தேன். தேவுக்கள் தலைவனான தேவேந்திரன் எப்பா தேவர்களே முனிவர்களை கவலை வேண்டாம், பொல்லாத பிராமணியை நான் வரும்போது அனுப்புகிறேன் என்று சொல்லி ஒரு நாளான நாளையில நல்ல வியாழக்கிழமையில தேவந்திர நாண வந்தா சாமனடு சாமத்தில பிராமணியின் குடிசையில செஞ்சேவள் வடிவம் கொண்டு செஞ்சேவள் ஜலங்கு தட்டு சத்தம் காதில் கேட்டு அந்த செல்வனாம் பிராமணிதான் அந்த
கடவுள் பூசை செய்வதற்கு அந்த கண்ணின் மணி வாரானே முக்குடையும் கையுமாக பிராமணியும் வாரபோது வந்தவனும் வாரானே நாட்டம் கொண்ட பிராமணிதான் மலர்படிக்கும் வேளையில மலரும் விடியலையே பொழுதும் விடியலையே பிராமணி பாலகந்தான் உள்ளத்தில நினைக்கானே சாமக்கோடி சத்தம் கேட்டு சத்தம் கேட்டு நாம தவறாக வந்துட்டோமே கோழி சத்தம் கேட்டு தவறாக வந்துட்டோமே என்று சொல்லி பிராமணிதான் மீண்டும் நம்ம குடிசைக்கு போயிட்டு வந்தோம்னா பொழுது விடுஞ்சிடும். அவன் இன்னொரு வாட்டி போயிட்டு வந்தோம்னு சொன்னாக்க ரொம்ப பொழுது வெகு நேரம் ஆகிப்போம், போயிட்டு திரும்பி வர முடியாது. அதனால இக்கணமே இந்த இடத்துல தூங்கி விட்டு சரி காலையில எழுந்து நாம பகவானின் பூஜையை செய்ய வேண்டும் என்று நம்ம காலையில வந்து மலர் எடுத்து பகவானுக்கு மாலையா கட்டி பூஜையை செய்யலாம் என்று நினைத்தான். மலையவனாகிய கடவுளை நினைத்து கண்ணின் மணி பாலகனாகிய பிராமணி பூக்குடைய தலைக்கு வைத்து பிராமணி உறங்கி விட்டான். அப்படி இருக்கும்போது வெள்ளி நல்ல ஓதயமாச்சே விடிய காலை வேளையாச்சு காலை வேளையாச்சு கடவுள் பூசை முடங்கி போச்சு. பார்த்தாரே சிவபெருமான் நேரமதி விடிஞ்சு போச்சு. நம்ம நிமல பூசை முடங்கி போச்சு. ஐயா பிராமணிய காணலையே பெரியோ சிவபெருமான் பூசை முடங்க கூடாதென்று வில்வ நல்ல இளையாளே வில்வ இளையாளே ஐயாவமடம் பூசை முடித்தாரே. பூசை முடித்த பின்னா காலை நல்ல வேளையாச்சு கதிரவனும் உதயமான வெள்ளி உதயமாச்சு விடிய கால வேளையாச்சு பதடி மெல்ல முழித்தானே பதடி மெல்ல முழித்தானே பாலகணம் பிராமணிதான். ஐயோ வேலையான வேலையாச்சு எவனம் பூசம் முடங்கி போச்சு. கைபதறி கால்பதறி மணி பிராமணிதான் பொன்னோட துரட்டி கொண்டு அப்போ பிராமணி பாலகந்தான் கைபதறி கால்பதறி சிவனை அணைத்து பிடித்து கொண்டு செல்வன் பிராமணியும் ஏது சொல்வான் புலோகம் போனுமானா போனுமானா எனக்கு பேரதுதான்.
மனதியிடு கண்மணியே அப்பா சிவனடைந்தோ இருந்ததீனா உனக்கு சிவனடைந்தா ஒரு பெயரே அந்த பெருமாளை பிள்ளையாக அப்பா பெருமாள் என்று ஒரு பேரு சிவனடைந்த பெருமாள் என்று பெருமாள் என்று சிவபெருமாள் சிவனடைந்த பெருமாள் என்று சிவபெருமான் பேர் கொடுத்தார் சிவனடைந்த பெருமாளே உனக்கு காவி வேஷ்டி யோக வேஷ்டி யோக வேஷ்டி அக்கப்பறம் சிவனடைந்த பெருமாளும் காவி வேஷ்டி யோக வேஷ்டி கக்கப்பற கமண்டலமா ஜபமான ஒரு கையில மாந்திரக்குள் மறுகையில அப்ப கைலாசத்தில் ஆட்சி வேணும் பூலோகத்தில் நீசி வேணும் சிவனடைந்த பெருமாளே பூலோகம் போன யானை அப்ப பூலோக மக்கள் எல்லாம் சிவனடைந்த பெருமாள் என்று வியாழக்கிழமை குடியடைத்து வெள்ளிக்கிழமை குண போட்டு அப்ப மத்தியான மதியம் போல மதியம் உச்சி வேலையில செவன்பான பொங்கல் வைத்து தெங்கினாய் மனிதருவா அப்பா சிவனடைந்த பெருமாளே பூலோகம் போ மகனே பகவான் சொன்ன போது போது சிவனடைந்தார் ஏதும் சொல்வார் அப்போ சிவனடைந்த பெருமாள் தான் பெருமானிடம் ஏது சொல்வார் பரம்பொருளே போனுமானா பாதுகாவலன் வேணும் ஐயா சிவனடைந்தார் கேட்கும் போது சிவபெருமான் சொல்லுகிறார் சிவனடைந்த பெருமாளே தேவி ஓமைய பார்வதியே நம்ம பூலோகம் போனுமானா சிதம்பரம் தன்னதியிலே நடராசர் வாசலிலே ஒரு பாதுகாவலன் கிடைப்பானையா அப்போ சிவனடைந்த பெருமாளும் பகவானுடைய இடமதில தீராத பிணியகச்சும் திருவண்ணீர் தன் வரமும் அப்ப பிணியகச்சும் மஞ்சளை தன் வரமா பிணியகச்சும் எம்பாவிற்கும் வரும் வேணுமென்ற வரங்கள் எல்லாம் விருப்பமுடன் வாங்கியல்லோ சிவனடைந்த பெருமாளும் பூலோ வாரபோது தேவி உமைய பார்வதியா கையில பிறக்க போறா தவறியதா பிராமணி பாடகந்தா சிவனை அணைத்து இருந்ததினா சிவனடைந்த
புஷ்பவதினா பெருமாள் என்று ஒரு பேரு சிவனடைந்த பெருமாளும் திருவந்த பெருமாளும் பூலோக வாழபோது அரியரச மன்ன வந்தான் அருணவள்ளி பெண்கோடியா தவமிருந்து வச்ச மக தலமகள பார்வதியா அம்மை உமா பார்வதியா அவ 12 வயது தண்டு திருக்கா நிறைந்திருக்கா திருக்கா நிறைந்திருக்கா பார்வதி புஷ்பவதியாயிருக்கா கடலுக்குள்ள போனவரை மகர மீது ஆனதுதான் அட்டா துட்டம் செய்யுதையா பார்த்தாரே அதிகாரசோ மகர மீன பிடித்து வந்தா மகளான பார்வதியை மனம் முடித்து தருவேன் என்றா அடித்த வர ஓசை கேட்டு தவற ஓசை கேட்டு ஆண்டவனும் பயணமான சிவபெருமானவர் தான் பண்டார உருவத்தில அதிகாரச முன்னாலே மகர மீன பிடித்தாரே மகர மீன பிடித்து மங்கை உமா பார்வதிய மனமுடித்து மாணிக்க கைலாய வரும்போது ஆதி பராசக்தி இதனால் எதுவரைக்க நீ மீனவ பண்ண பிறந்த மாணிக்க கைலாய உனக்கு ஆகுமா அதனால அக்கினில இறங்கி வா என சொன்ன போதும் அக்கினியில் இறங்கி வந்தான் வீரப்பள்ளு விடுசடை விழித்தாடன் தலைமுடியோடு வந்தான் அம்மை உமைய பார்வதி என பேர் கொடுத்து அம்மை உமைய பார்வதியும் அண்ணாவி சிவனடைந்த பெருமாளும் சிதம்பரத்திலே வரக்கூடிய வேளையில் ஐயா பூமாதேவி பெற்ற மகன் முத்து இருளப்பனா திருவாடிய வனமதிலை அவன் செல்வனா பிறந்தவன் தான் அப்போ சிதம்பரம் தன்னை விட்டு இருளப்ப சுவாமியையும் அழைத்து கொண்டு வர போது குற்றாலம் தீர்த்தமாடி இந்த தெய்வ கூட்டம் வரும்போது நாட்டிலேயும் நல்ல நாடு நடமச்சு வாடும் நாடு பன்னிக்கணங்கள் தேவர் குணம் வாழ்ந்து வாரார் கல்ல நாட்டா ஆயிரம் கல்ல நாட்டான் அன்போடு வாழ்ந்து வாரா அண்ணன் தம்பி 2 பேர்கள் வண்ணி ஏனும் முட்டையனும் வண்ணி ஏனும் அவ
அவர்கள் வரிசையுடன் ஏது செய்தார் வரிசையுடன் ஏது செய்தார் அப்போ அண்ணன் தம்பி 2 பேரும் அண்ணன் வாழ்ந்து வரும் நாளையில எப்ப 12 வருஷ காலம் அங்கே பஞ்சம் வந்து சேருதையா அப்போ பஞ்சம் வந்த காரணத்தா வன்னிய முட்டையனும் எங்கு எங்கு போவோம் என்று எங்கு போவோம் என்று அவர்கள் எண்ணுகிறார் ஒரு முகமா நம்ம மேலாடு போகணுமே நாம களவாடி வாழலாமே வன்னியனும் முட்டையனும் அழகிய வண்டிய புறமு விட்டு கூட வாதையாக தெற்கு வாகை குளமும் விட்டு மயிலாடும் பாறை விட்டு அந்த மண்பொத்தையில் வார போது சிச்சாச்சங்கரை வாடியே சிச்சாச்சங்கரை வாடியே எங்க வண்டிய முட்டைய வருவாரா வன்னியனும் முட்டையனும் சித்தாச்சங்கரை வழியே அவர்கள் தொடர்ந்து வரும் வேளையில சுத்தி குளம் மண்பத்தையில் வாழ மரம் போட்டு எடுக்க நாவாட பியவாளை ஐயா நல்ல முண்ட வாழ போட்டா பிடித்தார்கள் துத்திகுளம் அன்பொத்தையில் வன்னிய முட்டைய 2 பேரை மாறுகையும் வாங்குகிறார் இப்படியா இருந்த போது யா தெய்வமான வன்னிய முட்டைய யா துத்தி கோலம் மண் பொத்த விட்டு நம்ம சிச்சாச்சும் யா கரை வழிய நம்ம கரணில் கூட பாதையாக யா பாதையாக இவன் கட்டுடனே பட்டமுடையார் விடும் விளக்கு விட்டு நாகல் கூட யாருனா பேரு யாழங்கா யா ஓட விட்டு நம்ம கருமடையும் யா பாதையாக யா மண்டம் ஜாஸ்தா வாசலில யா வாசலில ஐயா துள்ளுக்குட்டி மாட சுவாமி தானே மண்டம் ஜாஸ்தா வாசலில யா வன்னிய முட்டையும் யா வந்த போது ஆதியில யா வந்த தெய்வம் ஐயா துள்ளு குட்டி இந்த மாட சுவாமி யா கிள்ளை கொண்டு நம்ம கீழி செய்யும் யா கீழப்பாவு யா தன்னதியில அவன் நிலையம் வச்சு யா இருக்கும் போது
இங்க வண்ணி ஏனோ முட்டை ஏனோ ஐயா முட்டை ஏனோ அந்த வேண்டாம் ஜாஸ்த வாசல் விட்டு வாரா கிள்ளை கொண்டு நீலி செய்யும் இந்த கீழப்பாவும் யா தன்னதியில யா வெள்ள உடனே யா கரையதில வாழைக்கா களவாண்டு யா வங்குளையா யா மாண்டவன் தான் யா வன்னிய மொட்டை அவன் இருக்கும்போது ஏ ஆதியிலே வந்த தெய்வம் வந்த தெய்வம் ஐயா துள்ளுகுட்டி மாடசாமி ஓடியா நம்ம கீழப்பாவூர் தன்னதியில என் பெரிய கோயில் இடமதியில இங்க கன்னி சோழன் யா சின்னஞ்சோழன் யா முந்தாஞ்சோழன் இவங்க மாட சுவாமிக்கு கொடை ஓடுக்கும் வேலையில வேலையில இந்த வண்டியனும் முட்டையனும் ஓடியா அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் அவர் உள்ளத்தீர யா நினைக்கார்கள் நாம களவாட யா வேணுமென்று யா வெள்ள ஊரணி யா கரைய பார்த்தா ஐயா பெரிய கோயிலுக்கு கீழப்பாரில் ரொம்ப பிரம்மாண்டமாக குடம் நடக்க அந்த பெரிய கோயிலுக்குள்ள போனோம்னா நமக்கு எல்லாத்தையும் கிடைக்கும். நம்ம இங்கே வந்து களவாடி வாழலாம் என்று ஆதியிலே வந்த தெய்வம் யா துள்ளுகுட்டி யா மாட சுவாமி யா அவருடைய இந்த காவல் என்று இந்த அறியாத எங்க வன்னிய மட்டும் நம்ம பெரிய கோவில் உள்ளே வாரா ஐயா உள்ளே வாரா ஐயா புள்ளாத இரண்டு பேரும் ஆதியிலே வந்த தெய்வம் ஐயா துள்ளுகுட்டி யா மாட சுவாமி அவர் வாசலியில எங்க வண்டிய முட்டு யா வந்தல்லவோ யா தேங்க வளைக்க அவன் களவாட ஏ மாட சுவாமி முன்னாடு ஐயா முன்னாடு இவன் களவாட வாரானே தேங்காயும் இவன் களவாடு யா வாரபோது யா மாட சுவாமி முன்னாடு அவன் களவாடும் யா வேளையில யா துள்ளி துள்ளி விழுந்த தெய்வம் ஐயா விழுந்த தெய்வம் தெய்வம் துள்ளுகுட்டி மாட சுவாமி ஐயாது செய்தான் மாட சுவாமி முன்னாடு இங்க வன்னிய முட்டு வாழைக்காயும் யா தேங்காயும் அவன் களவாடிட்டான் களவாடிய யா வேளையில யா அங்காரு யா கோபத்தோடு யா துள்ளுகுட்டி யா மாட சுவாமி அங்காரு சொருபம் கொண்டு ஐயா சொருபம் கொண்டு அண்ணன் தம்பிய பிடிக்க வாராரு பாசக்கையில் கொண்டு வார பேரு வச்ச மாட சுவாமி
அவர் இறங்கு பேரும் யா வருகின்ற வேடையிட ஏ வன்னியனே முட்டையனே ஏ வன்னிய முட்டையா நான் ஆதியில வந்த தெய்வம்பா ஐயா துள்ளுவுட்டி மாட சுவாமி கன்னிச்சோட வம்சத்தையே காக்க வந்தவன என்னுடைய வாசலில நீ இறஞ்ச செய்ய வேண்டாமப்பா களவண்டியா இப்ப உண்மையை சொல்லி நீ களவண்டனா உன்னை விட்டுருதேன் எங்க ஐயா மாடசாமி கேட்கும்போது வன்னிய மட்டும் என்ன சொல்லுதாரு நீ ஆணைக்கு ஆக்கினைக்கு அடங்காத தெய்வமே ஓ இடத்துல நான் களவம் போனா ஏ மாடசாமி நீ பொல்லாத தெய்வம் ஆச்சப்போ பச்சை தண்ணி விளக்கறியக்கூடிய தெய்வம் ஆச்சு கொண்டு வந்து நான் களவம் போனா நான் களவாடலன்னா அப்பதான் சிவனன் இந்த பெருமாள் மாயாண்டி சுடலை இப்படி தெய்வ கூட்டம் இருக்கும்போது ஐயா மாடசாமி பார்த்தார் யாரா இருந்தாலும் பொறுத்து தானே போனோம் ஊருக்குள்ள இருக்கும் வன்னிய மட்டும் நம்ம வாசலுக்கு வந்திருக்கான் களவாங்கலன்னு சொல்லுதான் களவாண்டதை நம்ம கையும் களவமா பிடிச்சாதான் இவனை நம்பணும் அப்படின்னு சொல்லி அவர் பொறுமையாக இருக்கும் போது வன்னிய மட்டும் அவ 2 பேரும் மீண்டும் களவாங்க யா வாரானே யா மாட சுவாமி முன்னாலே யா முன்னாலே வாழ வாழக்காய அவன் களவாண்ட கல்வனைத்தான் எங்க மாட சுவாமி அப்ப பிடிக்க வார அப்ப வன்னிய மட்டும் அவன் அகப்படாமல் யா ஓடி வார இந்த கட்டத்தெரு அவன் வார போது யா வார போது அவன் நட்ட தெருவில் பாய்ந்துட்டாரு மக்கள் இடமதியில யா காவல் காக்கும் இங்க தெய்வம் தானே ஐயா துள்ளுக்குட்டி யா மாட சுவாமி இந்த களவாடிய யா வன்னிய முட்டையும் அவர்களை பிடிக்க வார அப்போ வன்னியனோ முட்டையனோ ஐயா முட்டையனோ அகப்படாமல் ஓடி வார அவர் வீசும்போது இங்க வன்னிய முட்டையும் அதில் அகப்படாமல் ஓடுகிறான் இந்த வன்னியனும் யா முட்டையனும் அவன் தொக்கு தெருவில் யா வாரபோது இந்த தெய்வமான யா மாட சுவாமி அவர் பின்தொடர்ந்து வாராரே யா வாராரே அந்த பாவியைத்தான் பிடிப்பதற்கு சுத்தி சுத்தி ஓடுகிறான் பாதியில யா வந்த தெய்வம் இங்க ஐயா துளுட்டி யா மாட சுவாமி யா கபடமாக அவர் ஏது செய்தார் யா வன்னியனும் மொட்டை ஏனை இந்த மொட்டை ஏனை அவர் கையில தூக்கி போடுகிறார் கையில அகப்படாமல் பாடி ஓடிட்டானே இன்னும் பிடிக்க வார நாளான நாளையில நல்ல வெள்ளிக்கிழமையில மத்தியான மதியம் போல மதிய உச்சி வேளையில ஏ பெரிய சுவாமியோட வாசலில இந்த கன்னி சோழ காக்க வந்த கண்ட மாட சுவாமி வன்னிய முட்டையான பிடித்தல்லவோ களவாடிய தேங்காயும் வாழைக்காவ கை கொண்டு ஏ ஆதியிலே வந்த தெய்வம் ஐயா துள்ளுக்குட்டி மாட சுவாமி வன்னிய
மொட்டையான பிடித்தல்லவோ ஐயா அவருடைய வாசலில ஐயா வங்கோலைய மாண்ட போறோம் எங்க வண்டி ஏனும் மொட்டையானை மாறுகை வாங்க போறான் பெரிய கோவில் கண்ணதியில ஐயா பெரிய சுவாமி எங்க அழகு சுந்தரநாச்சி அம்மா அழகு தவசநாதனோடு ஐயா ஆதிமகா கும்பமூனி எங்க ஆதியில வந்த தெய்வம் ஐயா துளுக்கி மாட சுவாமி கல்வனை தமிழித்தல்லவோ பெரிய கோவில் கண்ணதியில ஈசான மூளையில வன்னியான மொட்டையானை வாழ கொண்டல்லவோ மாறுகால் மாறுகையா மாட சுவாமி வாங்கினானே ஐயா மாட சுவாமி கையானே வன்னியானோ மொட்டையானோ ஐயா மாண்டு மணிந்ததினால் ஐயா தெற்கு பந்தி கண்ணதியில தெய்வ சிவன் அணைந்த பெருமாள் தேவி உமைய பார்வதியார் அவர்களுக்கு அடுத்தாற்போ இந்த வண்டிய மொட்டை இருக்கான வாழைக்க களவாடிய கல்வனை என் பக்கத்தில் வைக்க மாட்டோம்னா அப்ப சிவன் அணைந்த பெருமாள் பார்த்தார் எப்பா ஏ மாடசுவாமி நான் பொருதி பொறுத்தவன் அவன் மாலைக்க களவண்டு மாண்டாலும் அடுத்து களவாடாம நான் பாத்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி ஐயா சிவனா நைந்த பெருமானும் அவருடைய இடமதியில தெற்கு பந்தி தெய்வமாக அந்த வன்னியேடு முட்டை யானை இடது பக்கம் அமர வைத்தார் ஐயா சிவனா நைந்த பெருமானும் தேவி உமைய பார்வதியார் வாழைக்க களவாண்டு வங்கோலைய மாண்ட தெய்வம் வன்னி ஏனும் முட்டையானும் அடி ஓட்டக்கார இழப்பேனும் மகாபூதத்தார் என்பவேனும் பெரிய கோவிலிலே வடக்கு முகமாக தெற்கு பண்டி தெய்வங்களாக ஆனந்தமாக குழுவிச்சிருக்கின்றாரே தாடி போடுதையா அவருடைய தெய்வம் தானே ஆதியிலே வந்த தெய்வம் ஐயா துளுக்கி மாட சுவாமி துள்ளி துள்ளி விழுந்தவர் தான் துள்ளு குட்டி மாட சுவாமி வேலை நல்ல வேலையாக்கு விளையாடு சமயமாக்கு வண்டி ஏனும் முட்டையானும் பெரிய கோவில் தன்னதியில புகழுடனே கொடுவிருந்தார் ஓடுதையா உடைய தெய்வம் தானே யாரு வச்சதி பிடித்தாலும் ஏ மாட சுவாமி நீங்க வச்சதி மட்டும் பிடியா போடுதையா வட்டமிட்டு ஆடி வாரா ஆடி வாரா எங்க வண்டியனு முட்டையனு ஆதியில வந்த தெய்வம் ஐயா துளுட்டி சுவாமி ராஜகோணம் யா கொண்டவர் தான் யா மாசிக்கிடா தலையழகன் தலையழகன் மனிதம் போல ஏழு மணி வல்லையாமா யா எடுப்பிடோரு யா கல்லடாமா ஐயா துளுட்டி யா மாட சுவாமி யா வன்னியானோ யா முட்டையானோ பெரிய கோவிலே ஐயா துள்ளுகுட்டி மாட சுவாமி
அவர் தலைமையிலே வன்னிய மொட்டையனும் சிவன் அணைந்த பெருமாளுடைய இடது பக்கத்திலே வாழ வைக்கும் தெய்வமாக வந்தார்கள். சிவனணிந்த பெருமாள் வகையாரா சார்பாக மரியாதைக்குரிய திரு வண்டார செட்டியார் அவர்கள் இந்த பொன்னாடையை போட்டார். அதாவது கிள்ளை கொண்டு நீளி செய்யணுவது கீழப்பார்மா நன்னகரிலே வணிக வைசகுல சமுதாய பெருமக்கள் வணங்கி வரக்கூடிய ஆலயம். பெரிய கோவிலில் 21 பந்தி 61 தேவாதைகள் கொலுவிச்சிருக்கக்கூடிய ஆலயத்தில் எங்கள் வில்லிசையை கௌரவப்படுத்தும் விதமாக காலையிலிருந்து இப்போதைக்கு அள்ளி பணம் கொடுத்து அன்பு பாராட்டியுள்ளார். வணிக வைசகுல சமுதாய பெருமானாய் விளங்கக்கூடிய தெற்கு பந்தி வாசம் செய்யும் சிவனணைந்த பெருமாள் தேவி உமைய பார்வதி வன்னிய மொட்டையன் வழியோட்டக்கார இருளப்பசாமி மகாபூதத்தான் இத்துணை தெய்வங்கள் கோமரத்தார்கள் குடும்பத்தார்கள் சார்பிலே நமது கீழாமூர் அருணாச்சல புலவர் அன்பு தாத்தா எப்படி பாடினாரோ அவர்களைப் போல அவருடைய பேரனு நம்ம வீட்டு பிள்ளையுமாகிய கீழப்பாவூர் SP விநாயகம் அவர்கள் வில்லிசை கலைஞர்கள் 6 பேர்களும் பாடுகிறார் என்று 6 பேர்களுக்கும் மலர் மாலை அணிவித்து பொன்னாடை போற்றி 1001 ரூபாய் அள்ளி பணம் கொடுத்து அன்பு பாராட்டியுள்ளார். அன்பு பாராட்டிய தெற்கு பந்தி தெய்வங்கள் வரிக்காரர்கள் கோமரத்தார்கள் குடும்ப குலோபத்திரங்கள் அத்துணை பேர்களும் பெரிய கோவிலில் வாழ்ந்து வரக்கூடிய அனைத்து தெய்வங்கள் அருளாலும் மாயமாங்குறிச்சி காவல்காட்டு சுடலை மாட சுவாமி பேச்சு பிரமகளோட அச்சுதை உமைய பார்வதி முப்படாதி அம்மா பெரிய கோவிலில் வாசம் செய்யும் தெக்குப்பந்தி சிவனணைந்த பெருமான் தேவி உமைய பார்வதி வன்னிய மொட்டையம் வளையோட்டக்கார இருளப்ப மகாபூதத்தான் இத்தனைகள் தெய்வங்களா கிருபையாலே தெக்குப்பந்தியில் மட்டுமல்லாமல் வணிக வைசகுல மக்கள் எல்லாம் வரி பெருகி நீண்ட ஆயுளோடு நிறைந்த செல்வத்தோடு ஒற்றுமை ஓங்குக என்பதோடு சேர்த்து ஒற்றுமையோடு அனைத்து மக்களும் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம் ஐயா.